அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ரசி ருசி குக்கிங் சேனலில் வந்து தலைக்கறி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குக்கரில் தலைக்கறி போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடலெண்ணெய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா காஞ்சதும் கொஞ்சம் பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அது போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அது கூட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் நமக்கு வதங்கும். அதேமாரி போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் மிளகாய், கொஞ்சம் தக்காளி, ஏன்னா பெப்பர் தூள் நம்ம சேர்க்குறோன்னா மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் நல்லா அப்படியே சுருண்டு வரணும். அந்த மாதிரி பெரட்டி எடுக்கும்போது நம்ம வேக வச்சிருந்த தலைக்கறியை அது கூட நம்ம சேர்த்துக்கணும். மசாலா இஞ்சி பூண்டு மிளகாத்தூளோட சேர்ந்து வர மாதிரி கலரி எடுக்கணும். எடுத்துட்டு சிம்லேயே போட்டு வேக வச்சிடணும். ஏன்னா வெந்ததுனால நம்ம ரொம்ப வேக வைக்க வேண்டியது வராது. சிம்லேயே போட்டு வேக வச்சுட்டு லாஸ்ட்டில் பெப்பர் தூள் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுறது. அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்க வேண்டியதுதான். இது வந்து சுடுற சோறில் நீங்கள் இதையே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக சூப்பராக சுவையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு மட்டும் பாருங்கள். இதுக்கு வேற எதுக்குமே தேவைப்படாது. அவ்வளவு அருமையா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனல் பார்க்கறதோட இல்லாம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து வீடியோவில் இன்னும் புதுவிதமா உங்களுக்கு ரெசிபி நாங்கள் வீடியோ போடுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.